இன்றைய நாள் ஸ்ரீலங்காவில் ஓஎல் ரிசல்ட் வெளிவந்திருக்கு. ஆர்டினரி லெவல் ரிசல்ட் வந்து வெளியாகி இருக்குது. இந்த ரிசல்ட்டில் நிறைய மாணவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். 9A எடுத்தவங்க இருக்கிறாங்க, 8A எடுத்தவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் சோபித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் நிறைய பேர் அதில் சோபிக்க முடியாமல் தோல்வி அடைந்தவர்கள், இந்த எக்ஸாமில் தோல்வி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஜெயித்தவர்களை பாராட்டுவதும் தோல்வி அடைந்தவர்களை இகழ்வதும் என்பது நம்முடைய அப்படி ஒரு அன்றாட வாடிக்கையான ஒரு நிகழ்ச்சியாக மாறிடுச்சா இல்லையா? நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி எக்ஸாமுகளில் ஜெயிச்சிருக்கிறோம், அதே நேரத்தில் இந்த மாதிரி எக்ஸாமுகளில் ஜெயித்தவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கிறாங்களா, அல்ல இந்த மாதிரி எக்ஸாமுகள் இனி செய்யவே முடியாதா என்கிறது தான் முதலாவது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். போனவர்களை வீழ்த்த வேண்டிய தேவை யாருக்கும் கிடையாது. முதலாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜெயிக்கிறவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிச்சிருக்கிறான். ஆனால் தோற்று போனவனை பொறுத்தவரையில் அவனுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் 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 அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதா இல்லையா? இன்னொன்று என்னென்னா, இந்த ஓஎல் எக்ஸாமுங்கிறது வந்து மறுமை நாள் எக்ஸாமா, மறுமை நாள் எக்ஸாம் முடிஞ்சு சொர்க்கம் உங்களுக்கு நரகம் உங்களுக்குன்னு சொல்லி அனுப்பிடுற விஷயமா இதுன்னு கேட்டால் அப்படியான விஷயம் இல்லை. ஓஎல் எக்ஸாமுங்கிறது நீங்கள் அடுத்த வருஷம் திருப்பி எழுதலாம், அதுக்கு அடுத்த வருஷம் திரும்ப எழுதலாம், அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் திரும்ப எழுதலாம். எத்தனை வயசு வரைக்கும்னா நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாமா இல்லையா? அப்படி எழுத முடியுமான ஒரு எக்ஸாமில் ஒரு மாணவர் குறைவான மார்க் எடுக்கிறார், குறைவான ரிசல்ட் எடுக்கிறார், அல்லது அவருடைய மொத்த ரிசல்ட்டுமே வந்து தோல்வி அடைந்த ரிசல்ட்டாக இருக்குது. இதனால் அவருடைய வாழ்க்கை தோல்வி அடைந்து விடுமா? இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மறுமைக்கான எக்ஸாம் கிடையாது, உலக தேவைகளுக்கான எக்ஸாம். நம்ம வந்து சம்பாதிக்கணும், வாழணும், உலகத்துக்கு பொருள் திரட்டணும், இதற்கான ஒரு தேர்வாகத்தான் இந்த தேர்வு இருக்க போகிறது. இப்படி இருக்கிற போது இந்த உலகத்தில் இந்த தேவையை நோக்கி நகர்ந்து ஜெயித்தவர்கள் பல பேர் எடுங்க. உதாரணமாக இன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் யூஸ் பண்ணுகிற மெட்டாவினுடைய தயாரிப்புகள், ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறோம், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறோம், ஈவன் வாட்ஸ்அப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான எல்லா விவகாரத்தையும் நீங்கள் தேடி பாருங்க. இதை உருவாக்கி அல்லது இதனுடைய சொந்தக்காரராக இருக்கக்கூடிய மார்க் ஜக்கர்பர்கினுடைய கல்வி பின்புலம் எப்படிப்பட்டது? அவர் வந்து ஜம்ப் அவுட் ஆனவர், அவர் முழுமையாக தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தவர் கிடையாது. அதே மாதிரி நீங்க உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர்களில் ஒருவராக இருந்த மைக்ரோசாஃப்டினுடைய ஓனர் பில் கேட்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பில் கேட்ஸினுடைய கல்வி புலமை எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம தேடணும். எனவே பாடசாலை கல்வி என்பது வேறு, வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான கல்வி என்பது வேறு. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான கல்வி தான் நமக்கு இன்றியமையாத ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி தோல்விகளுக்கு உதாரணமாக பேச வேண்டிய ஒரு முக்கியமான நபர் கஜினி முகமது. கஜினி முகமதுடைய வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவை 16 தடவைகள் அவர் கைப்பற்றுவதற்காக படையெடுத்தார். ஒரு யுத்தம் பண்றது சின்ன விஷயமா? ஓஎல் எழுதுற மாதிரி விஷயமா? பார்த்தீங்கன்னா ஓஎல் எழுதுற மாதிரி விஷயம் கிடையாது, அட்வான்ஸ் லெவல் எழுதுற மாதிரி விஷயம் கிடையாது, ஒரு PhDக்கு படிக்கிற மாதிரி விவகாரம் கிடையாது. யுத்தம்ங்கிறதுக்கு ஆள் பலம் தேவை, ஆயுத பலம் தேவை, அதற்கான தயாரிப்பு வேணும், அதற்கான கால நேரம் வேணும், அதற்கான உத்தியல் வேணும், அதற்கான தளபதிகள் வேண்டும். இப்படி அது யுத்தம்ங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரி அனைத்து தயாரிப்புகளோடும் செய்யக்கூடிய யுத்தத்தை கஜினி முகமது இந்தியா மேல 16 தடவைகள் செய்ய வேண்டி இருந்தது. 17வது தடவை தான் அவர் ஜெயித்தார். எனவே 16 தடவைகள் அவர் தோற்று போயிருக்கிறார் என்று அர்த்தம். 16 தடவைகள் தோற்று போனவர் 17வது தடவையும் நான் ஜெயிப்பேன் என்பதால் தானே 17வது முறையும் அவர் படையெடுத்தார். எனவே அவருடைய ஒவ்வொரு படையெடுப்பும் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, நான் அடுத்து ஜெயிப்பேன், அடுத்து ஜெயிப்பேன், அடுத்து ஜெயிப்பேன். எனவே 17வது தடவை ஜெயிப்பதற்காக 16 தடவை தோற்று போவது ஒன்றும் ஒரு தோல்வியே கிடையாது. தோல்விகளை வந்து நம்முடைய படிக்கட்டாக நம்ம எடுத்துக்கணும். இங்க நாம் பார்க்கிற மிகப்பெரிய பலவீனமே என்னன்னு சொன்னா, குழந்தை வந்து படியில ஏறும் அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு ஏறும் போதே பெரும்பாலான தாயும் தகப்பனும் என்ன செய்வாங்கன்னா, ஏமா விழுந்துருவே அப்படிம்பாங்க, அல்லது புள்ள ஏறி விழுந்துருச்சு, உன்னை யார் இங்கே ஏற சொன்னா, உனக்கு தேவைக்கில்லாத வேலைன்னு சொல்லி படியில ஏறியதை அல்லது ஏறி விழுந்ததை அவங்க வந்து மிகப்பெரிய தோல்வியாக பயமாக உள்ளத்துக்குள்ள போடுறதை நீங்க பார்க்கலாம். புள்ள படியில ஏறுதா, ஏற விடுங்க. புள்ள விழுந்துருச்சா, இனிமேல் விழாமல் ஏறுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுங்கள். அப்படி கற்றுக் கொடுக்கிற போதுதான் இந்த மாதிரி விவகாரங்கள்ல இருந்து பிள்ளைகள் மீட்சி பெற முடியும். ஏன்னா இந்த ஓஎல் பரீட்சையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளும் ஓஎல் எழுதியிருக்கிறோம், எல்லோருமே எழுதிட்டு தானே வர்றோம். அந்த பருவம்ங்கிறது வெற்றி அடையணும், தோல்வி அடைந்து விடக் கூடாது என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிற பருவமே கிடையாதுங்க. ஸ்கூல் படிப்பில் அப்படி படிச்சுக்கிட்டு போவோம், படிச்சு தர்றாங்க, நம்ம நினைப்போம் இவன் ஜெயிப்பான், அந்த மாணவன் தோற்று போயிருப்பான், இவர் தான் தோற்று போவாள் என்று நினைத்திருப்போம், அந்த மாணவி ஜெயித்திருப்பாள். இது வந்து சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டிய விவகாரம். ஆனால் ஜெயிச்சவங்க பாராட்டப்படுகிற அதே நேரம் தோல்வி அடைந்தவர்கள் என்று இருப்பாங்களா இல்லையா? எக்ஸாமில் வந்து ரிசல்ட் எடுக்கல அல்லது குறைவான ரிசல்ட் எடுத்தவங்க கிண்டல் செய்யப்படுவாங்க, கேலி செய்யப்படுவாங்க. தயவு செய்து அதை யாருமே பண்ணாது.
பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க யாரை கேலி செய்யறீங்களோ, கிண்டல் பண்றீங்களோ, அவன் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவனாக, மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவனாக, மிகப்பெரிய ஒரு கம்பெனியினுடைய சிஇஓவாக, மிகப்பெரிய ஒரு தொழில் வல்லுநராக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே படிப்புல மட்டும் இல்லை, எதுலையுமே யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க, யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. இந்த ஒரு எக்ஸாமை வச்சு அவனுடைய வெற்றி தோல்வியை யாரும் தீர்மானிக்க கூடாது. ஏன்னா இது நம்ம பலரும் கடந்து போகிற விவகாரம். எல்லாவற்றுக்கும் மேலாக தோல்வியை கற்றுக் கொடுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஜெயிச்சவனை பொறுத்தவரையில் அவனுக்கு ஒரு சான்ஸ், தோற்றவனை பொறுத்தவரையில் அவனுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை என்பது அல்ல, இதை தாண்டிய வாழ்க்கையின் பரந்த பரப்பொன்று இருக்குது. இதை நாம் மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே தோல்வியை கற்றுக் கொடுப்பது தான் இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு தேவை. நமக்கு தெரியும், பத்ர் யுத்தம் நம்மளை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்த ஒரு யுத்தம். அதே நேரத்தில் உஹது யுத்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா படுதோல்வி அடைந்த ஒரு யுத்தமாக அது மாறியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யுத்த தந்திரங்களையும் யுக்திகளையும் பின்பற்றாத ஒரு காரணத்தினால அந்த யுத்தம் தோல்வி அடைந்தது. ஆனால் எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும், எந்த ஒரு தோல்விக்கு பின்னாலும் ஒரு ஹைர் இருக்கும், ஒரு நலவு இருக்கும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உஹது யுத்தத்தினுடைய தோல்விக்கு பிறகு நமக்கு ஹாலித் இப்னு வலீத் என்கிற ஒரு மாபெரும் தளபதி கிடைக்கலையா? கிடைச்சாரா இல்லையா? எனவே ஒவ்வொரு தோல்விகளுக்கு பின்னாலும் பல நலவுகள் இருக்கும், அதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கும். நலவு நடந்ததா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழுங்க. மக்கா வெற்றியின் போது அல்லாஹ்வை புகழுமாறு அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். அதே நேரத்தில் ஒரு கெடுதி நடந்து விட்டதா, நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கலையா, இது அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், உங்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தவறு, ஒரு பிழை, ஒரு குற்றம் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சோதனை வந்துவிட்டது என்று சொன்னால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அதை கடந்து போங்க. மாணவர்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தோல்வி என்பது நிரந்தரமற்றது. இன்றைக்கு நடக்கும், நாளைக்கு அது வெற்றியாக மாறிவிடும். வெற்றியை கற்றுக் கொடுப்பதை விட தோல்வியை அதிகமாகவே கற்றுக் கொடுங்கள். காரணம் என்னன்னா, மனம் புடம் போடப்படும். அந்த கட்டத்துக்கு ஒரு மாணவன் தள்ளப்பட்டுட்டான் என்று சொன்னாலே கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிருவான். எனவே இந்த ஓஎல் ரிசல்ட்டை வைத்து வெற்றி தோல்வியை யாரும் தீர்மானிக்க கூடாது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிற வேணும். அதுதான் உளவியல் ரீதியிலான சாத்தியமான ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கும்.